ஸோ மக் ஒர்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் தேவையானது அப்படின்னா 3 days சோக் பண்ண மக் அச்சாக் பவுடர், அப்புறம் அரபிக் கம். இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி கண்டெய்னரோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் லாங் ரன்னுக்கு சேஃபாக இருக்கும். ஒரு வடிகட்டி, அப்புறம் நம்ம செய்ய போகிற மிக்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர், க்ளோஸ்டு கண்டெய்னர். டிபெண்டிங் அப்பான் த குவான்டிட்டி நீங்கள் வந்து பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன படம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் பாக்ஸஸ், இல்லைன்னா பெரிய பாக்ஸஸ். ஸோ நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணுற பவுடரை வந்து ஒரு 3 to 4 daysக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 days சோக் பண்ணுறோம், 3 to 4 daysக்குள்ளே அந்த மிக்சரை யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டப்பாவில் வடிகட்டியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு பழைய துணிக்கா பக்கத்தில் வச்சுக்கோங்க. கையோ கேன்வாஸ்லேயோ வந்து பற்றக்கூடாது. ஸோ எப்படி மிக்சர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, சாக் பவுடர் வந்து நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோர்லேருந்து வாங்குகிறோம். அதில் யூஸ்வலாகவே நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், சின்ன சின்ன மைன்யூட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அவங்க அதை ஃபில்ட்ரு பண்ணி விற்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வேறு பர்பஸஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபில்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேன்வாஸஸில் அங்கங்கே வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். நம்ம பண்ணுற மக் ஒர்க்கே வந்து ஈவனாக இருக்கணும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூன் தான் த்ரூ அவுட் த ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். இதோட ரேஷியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1. 3:1. 3ங்கிறது வந்து சாக் பவுடர், 1ங்கிறது வந்து அரபிக் கம். ஸோ 3 spoons ஆஃப் சாக் பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 spoon ஆஃப் அரபிக் கம் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் சாக் பவுடர் ரொம்ப நாள் ஊற வச்சிட்டிங்க, அது வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக போக உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி என்னன்னு புரிஞ்சிடும். ஸோ 3 spoons நான் எடுத்துகிட்டேன். இப்போது அதே ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு அரபிக் கம் ஆட் பண்ணுறோம். அரபிக் கம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பேஸ்ட்டை திக்காக ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஒரு வெறும் சாக் பவுடரில் பண்ணலாம், பட் ரொம்ப நாள் அது வரணுன்னா அதில் ஒரு பாண்டிங் தேவைப்படும் இல்லையா? ஸோ இந்த பாண்டிங்க்காக அரபிக் கம் யூஸ் பண்ணுறோம். இப்போது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஃபில்ட்ரு பண்ணலாம். அரபிக் கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஃபெவிகால் வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஏர்லியரில் அரபிக் கம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதை கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிக்கணும் அரபிக் கம் கன்சிஸ்டன்சிக்கு. இதை வந்து துணியில் வடிகட்டுவாங்க ஏர்லியர் பீரியடில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைன்யூட்டாக உங்களுக்கு தெரியுதா, இந்த வடிகட்டி மேலே மைன்யூட்டாக சில பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, இந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட பெயிண்டிங்கில் மக் ஒர்க் மேலே எம்போஸ்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால நம்ம முன்னாடியே வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். ரெண்டாவது அரபிக் கம்மும் மரத்துலேருந்து வரனால நிறைய உட் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கும். அதனால் நான் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்பே வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கல அப்படின்னா இந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ மிக்சர் ரெடி ஆனதுக்கப்புறம்
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சாக் பவுடரோட வெயிட் வந்து அதிகம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ கூட சாக் பவுட்ரு டக்குன்னு கீழே இறங்கிடும். மேலே இருக்கிறது தண்ணி ஆகிடும், கீழே இருக்கிறது நல்ல திக்கான செடிமெண்ட் ஆகிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி பேப்பரில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கேன்வாஸில் வந்து சின்ன படம், அப்போ அந்த இடத்துல கோல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸில் நம்ம வந்து இருக்கிறதுலே சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும். இந்த மக் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா, ஸோ அதில் கன்சிஸ்டன்சி வந்து ஹனி மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்ரியாக இருந்தால் தப்பு இல்லை, பட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. சின்ன ப்ரஷ் இருக்கிறதே சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரஷ்ஷஸ் யூஸ் பண்ணி முடித்த உடனே ஒவ்வொரு வாட்டிக்கும் அதை வந்து உடனே கழுவி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து கம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ப்ரஷ்ஷஸோட ஹேர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று திக்காக ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷே வேஸ்ட்டு, ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாது எந்த பர்பஸஸ்க்கும். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் மக் ஒர்க்கு முடிக்காமல் கூட இருக்கலாம், திருப்பி நாளைக்கு கண்டினியூ பண்ணுறன்னு கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ கூட அன்னன்னைக்கு அந்த ப்ரஷ்ஷை வந்து ஊற போட்டுட்டு கழுவி வச்சுருங்க. ஸோ தட் லாங் ரன்னுக்கு உங்களுக்கு ப்ரஷ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைனான தின் லைன்ஸை கூட இந்த ப்ரஷ்ஷில் இந்த மக் ஒர்க் வச்சு போட முடியுது. ஸோ இந்த மக் ஒர்க் வந்து எப்போவுமே வந்து நம்ம கேன்வாஸோட போர்டோடையோ இல்லை அந்த நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி இழுக்கக்கூடாது. இதுக்கும் நம்மளோட கேன்வாஸுக்கும் டச்சே இருக்கக்கூடாது, கான்டாக்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு டேப் பண்ணணும். இல்லை அந்த ட்ராப் மக் ஒர்க் வந்து ட்ராப் ஆகி கீழே கேன்வாஸில் விழுகிறப்ப அதை அப்படியே இழுத்துட்டு போகணும். அப்படி தான் இருக்கணும் இவங்க 2 பேருக்கான கான்டாக்ட். இவங்க 2 பேரும் டேரக்ட் டச்சிங்கில் வரக்கூடாது. வந்தாங்கன்னா நம்மளோட மக் ஒர்க் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து போர்டோட டச் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் என்னோடய போர்டுக்கும் என்னோடய ப்ரஷ்ஷோட எண்டுக்கும் நிறையவே கேப் இருக்கும். அதிகமான மக் ஒர்க் எடுத்து இங்கே வச்சு அதை ட்ராக் மட்டும்தான் நான் பண்ணுறேன். மற்றபடி நான் அவங்க 2 பேரையுமே வந்து டச் பண்ணி இழுக்கலை. நார்மல் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா அது பெரிய மிஸ்டேக் ஆகிடும் மக் ஒர்க்கில். ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறோம் மக் ஒர்க்கை, அதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம் மேலே மேலே. இதில் எங்கேயுமே வந்து டைரக்ட் கான்டாக்ட் வரக்கூடாது. டச் பண்ணி சர்ஃபேஸோடு இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தோன்னா நமக்கு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்காது, ஃப்ளாட்டான எஃபெக்ட் தான் இருக்கும். அது தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரியே இருக்காது. அதே மாதிரி மக் ஒர்க்கை ஒரு வாட்டி தான் பண்ணணும். இந்த லைன் நான் போட்டு முடித்து 2 மினிட்ஸ் 1 மினிட்குள்ளே திருப்பி வேணால் அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மக் ஒர்க் காஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து ரீஒர்க் என்றைக்குமே பண்ணாதீங்க. அது வந்து கிராக்கு தான் வரும். மேலே மேலே ரீஒர்க் பண்ணுறப்போ அது வெறும் கிராக்கு தான் வரும். ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. அது